வணக்கம். உலகில் இடம்பெற்ற இரு முக்கிய செய்திகளாக இந்த தொகுப்பு அமைகின்றது. முக்கிய செய்திகளாக தாய்லாந்து கம்போடியா எல்லைகளில் இடம்பெற்ற கடும் மோதல் தொடர்பான செய்திகள், பாலஸ்தீனத்தை பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் தனிநாடாக அங்கீகரித்துள்ளார். முதலில் தாய்லாந்து கம்போடியாவில் இடம்பெற்ற கடும் மோதல் தொடர்பான விரிவான செய்திகளை பார்ப்போம். தாய்லாந்து கம்போடியா எல்லைகளில் நேற்று இடம்பெற்ற திடீர் தாக்குதலை அடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஒன்று உருவெடுத்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக கம்போடியா அரசாங்கம் தாய்லாந்து மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றது. முதலில் தாய்லாந்து தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதுக்கு பதிலடியாகவே கம்போடியா தாக்குதலை மேற்கொண்டதாக கம்போடியா தரப்பு குற்றம் சாட்டியது. தாய்லாந்து கூறுகையில் கம்போடியாவே முதலில் தாக்குதல் நடத்தியதாக தாய்லாந்து கூறுகின்றது. இரண்டு பகுதியினரும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். இருந்தபோதும் முதலில் கம்போடியா தாக்குதல் நடத்தியதற்கான ஆதாரங்கள் வலுவாக அமைகின்றன. இந்த தாக்குதல் எதற்காக இடம்பெற்றது என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. எல்லைகளில் நேற்று திடீரென இடம்பெற்ற இந்த தாக்குதலை அடுத்து தாய்லாந்து பதில் தாக்குதலை 21 ராக்கெட்டுகளையும் ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. பதிலுக்கு கம்போடியா தனது எறிகணை தாக்குதல்களையும் ராக்கெட் தாக்குதல்களையும் மேற்கொண்டு பதிலுக்கு பதில் தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். இந்த தாக்குதல் காரணமாக எல்லை பகுதியில் இருந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த தாக்குதலின் போது 14 சிவிலியன்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கூறுகின்றன. தற்போது அங்கு பதட்டமான சூழ்நிலை ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. எல்லை பகுதிகளை நோக்கி இரு தரப்பினரும் தமது படைக்கலங்களையும் படைகளையும் நகர்த்தி வருகின்றனர். மிக வேகமாக இந்த படை நகர்வுகள் கனரக பீரங்கிகள் உட்பட அந்த எல்லை பகுதியில் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதல் தொடர்ந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பான தகவல்கள் தற்போது கிடைக்கவில்லை. தமது பாதுகாப்புக்காக மக்கள் பதுங்குகுழிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். கம்போடியா தாய்லாந்து எல்லை போக்குவரத்து சாலைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது அங்கு போக்குவரத்துகளும் தடைப்பட்டிருக்கின்றன. இந்த செய்தி சர்வதேச ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. அமைதியாக இருந்த இந்த இரு நாடுகளும் திடீரென தாக்குதலை நடத்தியிருப்பது மிகவும் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களாக இருக்கின்றன. இந்த இரு நாடுகளும் கலை கலாச்சாரத்தில் ஒன்றிணைந்து செல்கின்ற இரு நாடுகளாகும். இந்த தாக்குதல் தொடர்பாக நீண்ட காலமாக எல்லை பிரச்சனைகள் இடம்பெற்று வருவதால் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த தாக்குதலின் போது பல கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. மக்கள் குடியிருப்புகள் மீது இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம், குண்டு தாக்குதல் காரணமாக மக்கள் சிதறியடித்து ஓடுகின்ற காட்சிகளும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பான காட்சிகளை நீங்கள் பார்வையிடலாம். பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அங்கீகரித்ததை அடுத்து பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் இது ஒரு பாலஸ்தீனத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி என பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக மேலதிகமான விவரங்கள் வருமாறு. பல மாதங்கள் தாமதத்தின் பின் 24 வியாழக்கிழமை 2025 அன்று பாலஸ்தீனத்தை பிரான்ஸ் தனிநாடாக அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் அறிவித்தார். இதை உறுதிப்படுத்தி அதிகாரப்பூர்வமாக வருகின்ற செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் இடம்பெறுகின்ற ஐக்கிய நாடு சபைகளின் பொது சபை கூட்டத்தில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் இதற்கான ஆயத்த வேலைகளில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாலஸ்தீன தனிநாடு அங்கீகாரத்தை பிரிட்டனும் அங்கீகரிப்பதாகவும் மூன்றாவதாக ஜெர்மனியும் இதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றது. AFP கணக்கெடுப்பின்படி இதுவரைக்கும் குறைந்தது 142 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளன. இவற்றில் 12 ஐரோப்பிய நாடுகள் இதில் பங்கெடுத்து வருகின்றன. இதில் ஸ்பெயின், நோர்வே மற்றும் அயர்லாந்து நாடுகள் 2024ஆம் ஆண்டு இதை அங்கீகரித்திருந்தன. இதைத் தொடர்ந்து ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு ஸ்லோவேனியாவும் இதுக்கு அங்கீகாரம் வழங்கியிருந்தது. ஐக்கிய ராச்சியம் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளை தனது பின்னணியில் கொண்டு வருவதற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகின்றார். இருந்தபோதும் அண்டை நாடுகளான ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடுகளின் முடிவே மிகவும் முக்கியமாக அமைகின்றது. இதுக்கான முயற்சிகளில் இம்மானுவேல் மக்ரோன் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். ஆகவே பாலஸ்தீனத்துக்கு மிக விரைவில் தனிநாடு அமையப்போவது உறுதியாகின்றது. இது அனைத்துக்கும் பின்னணியில் மறைமுகமாக அமெரிக்கா இயங்குவதாக நம்பப்படுகிறது. அமெரிக்கா மத்திய கிழக்கில் இஸ்ரேல் தான் முக்கியம் என்று சொன்னால் மத்திய கிழக்கோடையே இந்த
தமது பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. செப்டம்பர் மாதம் இடம்பெறுகின்ற ஐக்கிய நாடு சபை பொதுச்சபை கூட்டத்தில் வீட்டோ அதிகாரங்களை கொண்ட நாடுகளாக 5 நாடுகள் இருக்கின்றன. இதில் பிரான்ஸ் ஒத்துழைப்பு வழங்குகின்றது, பிரித்தானியாவும் ஒத்துழைக்கின்றது, ரஷ்யாவும் மறைமுக ஒத்துழைப்பை வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே போன்று சீனாவும் தனது ஒத்துழைப்பை வழங்குவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. இருந்தபோதும் அமெரிக்கா தனது வீட்டோக்களை பயன்படுத்துமா அல்லது நழுவி செல்லுமா என்ற கண்ணோட்டத்திலேயே தற்போது நிலைமை இருக்கின்றது. இருந்தபோதும் அமெரிக்கா இதிலிருந்து நழுவி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த 142 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை வெறுத்து தனியாக செல்ல அமெரிக்கா விரும்பாது. ஆகவே இதுக்கான அங்கீகாரங்கள் பெருமளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. காசாவில் மிக மோசமாக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற மிக பெரும் படுகொலைகளை நிறுவதற்கான முயற்சிகளாகவே இது அமைகின்றது. காசா மீது தொடர்ச்சியாக உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீதும் கடும் தாக்குதல்களையும் துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டு உண்ணுவதற்கு வழியின்றி அந்த மக்கள் அல்லோலப்படுகின்ற சூழ்நிலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கு உணவுக்காக காத்திருப்பவர்கள் மீதும் குடிதண்ணீருக்காக நிற்பவர்கள் மீதும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டு அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து வருகின்றது. இதை நிறுத்த வேண்டுமானால் இந்த நாடுகள் தமது ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த பாலஸ்தீனத்துக்கு ஒரு நிரந்தர நாடொன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இது எதிர்காலத்தில் எமது தமிழ் மக்களாகிய எங்களுக்கும் இது தொடர்ச்சியான போராட்டங்கள், தொடர்ச்சியான சர்வதேச ரீதியான அழுத்தங்கள், புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்களின் சர்வதேசத்தின் மீதான கடும் அழுத்தங்கள் மூலமாகவே இதை நாங்கள் அங்கீகாரத்தை பெறுவதற்கான முயற்சிகளை இந்த தமிழர்களாகிய நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து எமக்கான உரிமைகளையும் எமக்கான சுதந்திரங்களையும் பெற வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமையாக இருக்கின்றது. எமக்கான உரிமைகளையும் நோக்கி நாங்கள் அயராது சோராது தொடர்ந்து சோர்ந்து விடாது தொடர்ந்து எமது வெற்றியை நோக்கிய பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து செல்வோம். நன்றி, வணக்கம்.หมู่2 หลักฐานกระสุนระเบิดจุดM119 หมู่ที่3หมู่2เอาสอบพร้อมมุมยิงหมู่ที่3117มุมยิง454นัดที่1หมู่2พร้อมระวังยิงนัดที่1หมู่2ยิงไปแล้ว du Sud-Est. Que la Thaïlande a mené des frappes aériennes sur des cibles militaires cambodgiennes. Au moins 12 Thaïlandais, pour la plupart des civils, ont été tués dans 3 provinces thaïlandaises. 6 de ces décès ont eu lieu à Sizé après que des coups de feu ont été tirés sur une station-service. Les deux parties affirment avoir agi en état de légitime défense, chacune. Il n'y avait pas d'autre moyen que d'utiliser l'armée de l'air royale thaïlandaise pour nous défendre. La semaine dernière, en 107 sous la domination coloniale française. Les deux pays partagent une frontière de plus de 800 km, tracée en 1907 sous la domination coloniale française. Le Cambodge utilise la carte comme référence pour revendiquer son territoire, mais la Thaïlande insiste sur le fait que la carte est erronée. Certains des points chauds les plus violents se sont produits ici, près du temple de Prévaillé, vieux de 1000 ans. Les deux pays revendiquent le temple comme leur propriété et, en 1962, la Cour internationale de justice a attribué le temple au Cambodge, mais la décision n'a pas mis fin aux différends. Au contraire, elle a aggravé la situation. Et au cours des 15 dernières années, des escarmouches meurtrières se sont poursuivies dans la région. Ces derniers affrontements rouvrent de vieilles blessures alimentées par des passions nationalistes, des symboles religieux et des griefs historiques. Les dirigeants de
เลยบัตรไอ้พรามบัตรเลยดอกใบ Lấy. Cho rối vậy. Chơi ngược nào. Tao nào. Cho thêm không? Người Việt. Anh bạn này lô na có khôngครับlô na có khôngลงหน้าลงมาเลยanh bạn này lô na có khôngครับลงหน้าcó không bây giờ là họ lên những bàn bài bài phục vật con lên chân tôi chỗ tôi bị coi coi tay chân không tăng luôn tăng đây chia chia môiโดนประมาณนั้นครับผมนี่คือหลุมฮัลโหลเอาตรงนี้นะบ้านเลขที่
จุดกระสุนลงนี่ต้นไม้ขาดด้านซ้ายตัวเจ้าพึ่งพวกไม้ขาดก็กระยกรถขั้นนั้นแตกแจ้งเขาไป ขับไปเลยครับขับไปเลยย่ายขับไปเลย ฮอนบ่ฮอนบ่ เอามันโคตรเอาย่านขึ้น ไม่เป็นไรสมัยก่อนยิงกันที่เขาพระวิหารผมยังทำงาน โดยสารแต่ที่มวยคือเปรียบเทียบปีเตะโตหนึ่งการเรียนโซดบอกโกนคือคัดบอลคือมันเรียนโซดแต่ให้ไปทำเมียนพอระบายเดินตั้งปีกูใบด้วยโอ้ยปะบะน้อง